நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தேவன் நம்ம ஒவ்வொருவரோடு பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். இந்த நாளிலும் கூட அந்த ஆலோசனையான அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஒரு நிமிடம் அவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நம்முடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். என்னோடும் எங்களோடும் பேசும். எங்களோடு பேசி ஆண்டவரே, அந்த கடைசி நாட்களில் உமக்காக நாங்கள் எழும்பி நின்று ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனம். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதை நீதியின் பாதை. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவருடைய பாதை ஒரு நாள் அநீதியானது கிடையாது. கடந்த வாரத்தில் கூட நம்ம நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேத வசனத்து மூலமாக நம்ம தியானித்தோம். இந்த வாரத்துலேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியின் அதனுடைய தொடர்ச்சியாக நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. நாம் நீதியாக இருக்கிற அந்த பாதையிலே நாம் நடந்து செல்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஜீவன் தான். நமக்கு வாழ்க்கையின் முடிவு ஜீவன் தான், மரணம் கிடையாது. நம்முடைய பாதையின் முடிவு மரணம் கிடையாது. நம்முடைய பாதையின் முடிவு ஜீவன். அப்படின்னா என்ன? நம்ம கடைசியாக போய் நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம் பாருங்கள், அது நித்திய ஜீவனில் தான் முடியும். அந்த பாதை மரணத்தில் போய் நித்திய மரணத்தில் போய் முடிவடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து நீதிபரர். அவர் நம்முடைய நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவரை கூட வேதத்தில் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் நீதிமான்னு சொல்லி சொன்னாங்க. யார் சொன்னா? பிலாத்துவின் மனைவி சொல்கிறா, அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்த நான் வெகு பாடுபட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு பிலாத்துவின் முன்பாக நின்று கொண்டிருக்கும் போது பிலாத்துவின் மனைவி சொல்லி அனுப்புவார். அப்போ அவளுடைய பார்வைக்கு ஆண்டவர் நீதிமானாய் தெரிந்தார். அப்போ இயேசு நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவருடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தினார். அப்போ அவர் நீதிபரர் என்று மாற்ற சொல்ல முடியாது. ஆக மகா பரிசுத்தம் உள்ள தேவன் அவர். அப்போ ஆண்டவர் சொல்றார், அவருடைய பாதை, அவர் காட்டுற பாதையிலே நமக்கு ஜீவன் உண்டு. அந்த பாதையில் தான் நம்ம நடக்கணும். அந்த பாதையில் நமக்கு மரணம் என்பது இல்லை. மரணம்னு சொல்லும்போது அதாவது நித்திய மரணம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைசி காலம். இந்த கடைசி காலம் மரணங்கள் அதிகரிச்சிருக்கிற காலம். நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயோ அல்லது டிவிலையோ நியூஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரணம் 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 மரண செய்திகளை தான் நீங்கள் அதிகமாக கேட்பீங்க. அதிகமாக கேட்குற மாதிரி இருக்கும். வாலிபர்களுக்கு மரணம், சிறு பிள்ளைகளுக்கு மரணம், பெரியவங்களுக்கு மரணம், பல விதங்களிலே மரணம். இதுவரை இல்லாத விதத்தில் ஜனங்கள் மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ மரணம் என்கிற அந்த மரணத்தின் மூலமாக ஜனங்கள் பாதாளத்துக்கு நேராக இழுத்து கொள்ளப்படுறாங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு மரிக்கிறாங்க நமக்கு தெரியாது. ரட்சிக்கப்பட்டு மரித்தால் நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போவோம். ஆனால் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமலேயே மரணத்தின் மூலமாய் பாதாளத்துக்குள் இழுத்து கொள்ளப்படுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம நீதியின் பாதையில் நடந்தால் மாத்திரம்தான். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்னார். அவர் காட்டின வழியில், அவருடைய சத்தியத்தில், அவருடைய பாதையில் நடந்தால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட கடைசி கால மரணங்களுக்கும் கூட நாம் தப்புவிக்கப்பட முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நித்திய மரணம் மாத்திரமல்ல, ஏன்னா அந்த மரணத்தின் வழியாய் பாதாளத்துக்குள் சாத்தான் இழுத்து கொண்டு போகிறான் ஜனங்களை. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம்.
நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் 6ஆம் அதிகாரம் முழுசும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முழு நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த அக்கிரமம் பெருகி கொண்டே போனதை பார்த்து தேவன் மனுஷனை உண்டாக்கினதுக்காகவே அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன் உண்டாக்கினேன்னு சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டார். அதனால் தேவன் ஒரு தீர்மானம் பண்ணினார், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும், ஜீவனுடைய மிருக ஜீவன்கள், மனிதர்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் நான் அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் தீர்மானம் பண்ணினார். ஆனால் அவர் தீர்மானம் பண்ணின போது, அதான் அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்றார். எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன். அந்த அப்படியே கர்த்தர் செய்தார். ஆனால் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. முழு உலகத்திலையும் இருக்கிற எல்லாரையும் நான் அழிக்க போகிறேன், ஏன்னா எல்லாரும் பாவம் செய்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு மனிதனை அந்த இடத்துல கர்த்தர் நீதிமானாய் பார்த்தார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதன் தன் குடும்பத்தோடு கூட அவன் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். வசனம் சொல்லுகிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு, அந்த காலத்தில் உலகத்தில் எந்த அளவு ஜனத்தொகை இருந்தாங்களோ நமக்கு தெரியாது. அந்த காலத்தில் இருந்த மக்களுக்குள்ளே நோவா நீதிமானாய் இருந்தார், உத்தமனாய் இருந்தார், தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். சிலர் நீதி நியாயம் செய்வாங்க உலக பிரகாரமாக, ஆனால் ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்படி இல்லை. நோவா நீதிமானாய் இருந்தார், உத்தமமாய் வாழ்ந்தார், தேவனோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை அப்போ ஆண்டவருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. யோசித்து பாருங்க, முழு உலகத்தின் மக்களையும் கர்த்தர் அழிக்கும் போது ஒரே ஒரு மனிதனுக்கு, அவனுடைய குடும்பத்துக்கு கர்த்தருடைய பார்வையில் இரக்கம் கிடைத்ததென்றால் அது எவ்வளோ பெரிய இரக்கம், அது எவ்வளோ பெரிய கிருபை. நோவாவும் அவனுடைய குடும்பம் மொத்தம் 8 பேர், 3 ஆண் பிள்ளைகள் நோவாவுக்கு, மருமகள்மார் 3 பேர், மொத்தம் 8 பேர் மாத்திரம் ஒரு பேழைக்குள் பிரவேசித்தார்கள். ஆண்டவர் அந்த பேழையை நீ உண்டாக்குன்னு சொன்னார். மரணத்துக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அப்போ இந்த கடைசி நாட்களில் மரணம் பயங்கரமாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மரணங்களுக்கெல்லாம் நம்ம தப்புவிக்கப்படணும்னா, நாமும் நம்முடைய குடும்பமும் தப்புவிக்கப்படணும்னா, நம்ம காலம் பொல்லாத காலம்தான், பாவம் நிறைஞ்ச காலம்தான், தீமை நிறைந்த காலம்தான். ஆனால் இந்த காலத்தில் நாம் நீதிமானாக வாழணும், உத்தமமாக வாழணும். நீதிமானாக எப்படி இருக்கணும்னு போன வாரமே ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் நீங்கள் அதை கேட்டு பார்க்கலாம் யூடியூப்பில். அப்போ இன்னும் சொல்கிறாரு, தேவனோடு நம்ம வாழணும். அந்த வாழ்க்கை மட்டும்தான் நம்ம மரணத்துக்கு தப்பு வைக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை நீ செய்யின்னு சொன்னார். நோவா அப்படியே செய்தான். 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். அது வரைக்கும் பூமியில் மழை பெய்ததில்லையாம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பூமியில் மழையை பெய்ய பண்ணுவேன், 40 நாள் எல்லாரையும் அழிப்பேன். நோவா சந்தேகப்படலை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செவி கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, நோவா தான் இப்படிப்பட்ட ஒரு அழிவு வரப்போகுதுன்னு சொல்லி ஜனங்களுக்கு பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்களுக்கு எத்தனையோ வருஷ காலங்கள் அவர் பிரசங்கித்தாராம், நீதியை பிரசங்கித்தாராம். நீதியாக வாழ்கிறவங்க கட்டாயம் நீதியை பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நீதியை பிரசங்கித்த நோவாவுடைய பிரசங்கத்தை யாருமே கேட்கல. நம்ம இன்னைக்கு கூட எப்படி இருக்கோம்? நீதியை குறித்த பிரசங்கம் நம்ம இன்னைக்கு விருப்பமாக இருக்கா? ஆசீர்வாதமான பிரசங்கங்கள், வாக்குத்தத்தமான பிரசங்கங்கள்லாம் நமக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் நீதியை குறித்த பிரசங்கங்கள், அன்றைக்கு நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தார், யாருமே கேட்கல. ஆனால் நோவாவோ கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்படியே பேழையை எப்படி உண்டாக்கணும்னு ஆண்டவர் அளவு முதற்கொண்டு சொல்லுகிறார். எல்லா மிருக ஜீவன்களையும் உன்னோடு சேர்த்துக்கொண்டு சொல்கிறார். மிருக ஜீவன்களாம் உன்கிட்ட வரட்டும்னு சொல்கிறார். கர்த்தர் கட்டளையிட்டபடியே நோவா செய்தான். கர்த்தர் சொன்னபடியே செய்து முடித்தான். அப்போ நோவாவை போல நாமும் கூட நீதிமானா வாழணும், உத்தமமாக வாழணும், தேவனோடு வாழணும். தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படியே நம்ம செய்யணும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா, நாமும் நோவாவை போல அப்படியே செய்தான். நோவா கர்த்தர் சொன்னதில் மாறவே இல்லை, கூட செய்யலை, குறைய செய்யலை, மாற்றி செய்யலை, தான் வசதிப்படி செய்யலை,
தான் இஷ்டத்தை கொஞ்சம் அதில் நுழைக்கலை. தேவன் என்ன சொன்னாரோ எப்படி சொன்னாரோ அதை அப்படியே செய்தான் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நாமும் கற்றுக்கொள்ளணும். இதை நாமும் விரும்பணும். ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நீர் சொல்லுகிற காரியத்தை அப்படியே செய்யணும். ஒருவேளை நம்ம மேலே சில திட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார், சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார். அதை எப்படி செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி இருந்திருப்பார். நம்ம இஷ்டத்துக்கு அதை செய்யக்கூடாது. அது ஊழியமாக இருக்கலாம், குடும்ப காரியங்களாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். தேவன் விரும்புகிறபடி, அவருடைய சித்தப்படி, அவர் சொன்னபடி நம்ம செய்யும்போது கர்த்தர் நம்மை நீதியின் பாதையிலே நாம் அந்த ஜீவனை பார்க்க வைப்பார். அன்றைக்கு பாருங்க, நோவாவும் அவனுடைய குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். முழு உலகத்திலும் மக்கள் அழிந்து போனார்கள். எல்லாரும் அழிந்து போனாங்க. நோவாவும் அவன் குடும்பமும் 1 வருஷத்துக்கு மேலாக அந்த பேழையிலே பாதுகாக்கப்பட்டு அடுத்து பூமியில கொண்டு வந்து விடப்பட்டாங்க. அவங்க சந்ததி தான் இன்னைக்கு வரைக்கும் பெருகி நிற்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் கண்ணில் கிருபை கிடைக்கணும்னா, இந்த காலத்தில் உண்டாகிற மரணங்களுக்கு நம்ம தப்புவிக்கப்படணும்னா, எல்லாவற்றுக்கும் தப்பி மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு முன்னால் போய் நம்ம நிற்கணும்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் நீதியின் பாதையிலே நடக்கணும். நோவாவை போல நாமும் நீதிமானாய் வாழணும், உத்தமமாய் வாழணும், தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும். நமக்கு கொடுக்கப்படுற காரியங்களை நம்ம செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிற காரியங்களை அவர் சொல்கிறபடியே நம்ம செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை மரணம், இந்த கடைசி காலத்தின் மரணங்கள் தொடவே முடியாது. அந்த பாதையில் மரணம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீதியின் பாதையில் நடக்கிற நம்ம நடப்பேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கலாம், நடந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் அந்த எச்சரிப்பு சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டு 11ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆதலால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்கிறார் என்று அவர்களுடைய சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கமாக வாழ்கிற ஒருத்தர் கூட சாகணுன்றது என் விருப்பமே கிடையாது அப்படின்னு என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சொல்கிறார். மக்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்து சாகணும் அப்படின்றது நம்முடைய ஆண்டோடைய விருப்பமே கிடையாது. அவருடைய தான் ஜீவனை கொண்டு சொல்கிறேன்னு சத்தியம் பண்ணி சொல்கிறார் ஆண்டவர். உண்மையாகவே என் விருப்பம் அதுதான். அதனால் நீங்கள் கர்த்தருடைய இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாகணும், உங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்புங்கன்னு சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் யார் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், துன்மார்க்கமான காரியங்களை சிக்கி கொண்டிருந்தாலும், ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஏன் சாகணும், இந்த கடைசி காலத்தில் வர்ற அழிவுகளில் நீ ஏன் சாகணும், நித்தியமான அந்த மரணத்துக்குள்ளே நீ ஏன் போகணும், நீ சாகிறத நான் விரும்பவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன் பொல்லாத வழியை விட்டு நீ திரும்பு என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை யாரோ ஒருத்தர் நீங்கள் துன்மார்க்கமான பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் துன்மார்க்கத்தை விட்டு நீ மனம் திரும்புவாய் என்றால் உனக்கு மரணம் இல்லை, நீ பிழைக்கவே பிழைப்பா என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் அன்புள்ள தேவன், உங்களுக்காக எனக்காக உயிரையே கொடுத்த தேவன், நம்ம சாகிறத அவர் ஒரு நாளும் விரும்பலை. என்னால் அந்த பாவத்தை விட முடியல, நான் அதனால் தொடர்ந்து இதிலே இருக்கிறேன்னு நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசுவண்ட வாங்க, ஆண்டவரே எனக்காக நீ உயிரே கொடுத்தீரே, இந்த துன்மார்க்கமான பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு நீ விடுதலை தாரும், எனக்கு பாவ மன்னிப்பை தாருன்னு சொல்லுங்கள். உங்களை ஆண்டவர் மரணத்துக்கு தப்புவிப்பார், உங்களை பிழைக்க வைப்பார். இது ஆண்டவர் துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்களுக்கு சொல்கிறார். அடுத்த ஆண்டவர் யாரை சொல்கிறாருன்னா, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நீதியின் பாதையில் நடக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தில், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி, நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்பு வைப்பதில்லை, துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போகிறதில்லை, நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. ஆண்டவர் சொல்றார். அடுத்து நீதிமான்கள் சொல்றீங்க பார்த்தீங்களா, நான் கூட இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை தான்,
நான் ஆண்டோடைய வழியில் தான் நடக்கிறேன், அவர் கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறவன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிற மாதிரி தான் நான் நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி தான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவுன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கு நான் நீதியின்படி நடக்கிறேன், நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணுவேன் என்றால், அவருடைய வழியை விட்டு நான் பின்வாங்கி நான் பின்மாற்றத்துக்குள்ளே போய் அவருக்கு துரோகம் பண்ணுவேன் என்றால், ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ நீதிமானாக வாழ்ந்திருந்தாலும் கூட, இதுக்கு முன்பு உன்னுடைய வாழ்க்கை எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாலும் இன்னைக்கு நீ துரோகம் பண்ணுவாய் என்றால் உன் நீதி உன்னை தப்புவிக்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு எச்சரிப்பு பாருங்க. நம்ம நடந்து கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த பாதையிலே, விசுவாச பாதையில் நான் நீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டிருப்போம் என்றால், தேவனை விட்டு நாம் பின்மாற்றத்துக்குள்ளே போய் கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், உன் நீதி உள்ள வாழ்க்கை ஏற்கனவே வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நினச்சி நீ ஏமாந்து போயிடாத. அந்த நீதி உன்னை தப்புவிக்கவே முடியாது. இன்றைக்கு உனக்குள் காணப்படுகிற துரோகமான காரியங்களை விட்டு மனம் திரும்பினால் மாத்திரம்தான் தப்புவிக்கப்பட முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீதியின் பாதையில் நடக்கிற பிள்ளைங்க, கர்த்தருக்கு நம்ம துரோகம் பண்ணிடக்கூடாது. நான் நீதி எவ்வளோலாம் நான் செஞ்சுருக்கேன் ஆண்டவருக்காக என்று சொல்லுகிற அந்த நீதி நம்மளை தப்புவிக்கவே முடியாது. நான் இப்படிலாம் ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், இப்படிலாம் ஆண்டவருக்காக செஞ்சேன், அதனால் என்னை ஆண்டவர் கட்டாயம் என்னை காப்பாற்றுவார், கிடையாது. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நீதியின்படி வாழ்ந்த நாம் என்றைக்கும் நீதி உள்ளவர்களாய் நம்ம கர்த்தருக்கு முன்பாய் நிலைச்சு நிற்கணும். கர்த்தருடைய ரட்சிப்பில் அவர் கொடுத்த நீதியின் வாழ்க்கையில் நம்ம நிலைச்சு நிற்கணும். நிலைத்து நின்றால் மாத்திரம்தான் மரணத்துக்கு தேவன் நம்மை தப்புவிப்பார். நாம் ஏற்கனவே செய்த நீதிகள் ஒரு நாளும் நம்மை தப்புவிக்காது. நான் ஏற்கனவே நீதியோடு தான் வாழ்ந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்குள்ள ஆண்டவரை குறித்த ஆண்டவரை விட்டு நான் கொஞ்சம் பின்வாங்கி இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம சில அநீதிகள் எனக்குள்ளே இருக்குது, சில அநியாயங்கள் இருக்குது, சில இடத்துல நான் ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கிறேன், அதை விட்டு நான் மனம் திரும்பலை அப்படின்னா உங்கள் நீதி உங்களை தப்புவிக்காதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் இன்றைக்கு அப்படிப்பட்டவங்களும் கூட நம்ம மனம் திரும்பணும். அதே நேரத்தில் நான் நீதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிற நம்ம ஒரு நாளும் பின்வாங்கி போயிடக்கூடாது. கர்த்தருக்கு நாம் துரோகம் பண்ணிவிடக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு அந்த எச்சரிப்பை நமக்கு சொல்கிறார். ஏனென்றால் நீதியின் பாதையில் தான் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் கிடையாது. மரணம், இந்த கடைசி கால மரணங்களும் நித்திய மரணமும் நம்மை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்றைக்கும் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நீதியுள்ள வாழ்க்கை வாழ நம்மளை ஒப்பு கொடுப்போம். அடுத்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25 31லேருந்து 36. ஆண்டவர் இயேசு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ஜீவன் நித்திய ஜீவனை எல்லாருக்கும் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதற்காகத்தான் இயேசு நம்மை ரட்சித்தார், நம்மை தேடி வந்தார், நமக்காக அவர் உயிர் கொடுத்தார், நம்மை தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றினார். எதுக்காக? அந்த நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. இந்த உலக வாழ்க்கையிலே நாம் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பாதையிலே நாம் நடந்து அதை நிலைத்து நிற்கும் போது நாம் அந்த நித்திய ஜீவனை நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற அந்த வாழ்க்கையை நம்ம அடைந்து கொள்ளலாம். நித்தியமான மரணத்துக்கு நாம் தப்புவிக்கலாம். அந்த சம்பவம் எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறாரு மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்து மேல் ஆண்டவர் வீற்றிருப்பார். ஆண்டோடைய 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் வருகையிலே இயேசு பகிரங்கமாய் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்கின உடனே ஆண்டவர் தம் மகிமையுள்ள சிங்காசனத்தில் ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும், கடைசி நியாய தீர்ப்பை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கு, சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். இதுவரைக்கும் உலகத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் சேர்க்கப்படுவாங்க. அப்போ எப்படி மேய்ப்பன் செம்மறியாட்டையும் வெள்ளாட்டையும் வெவ்வேறாக பிரிக்கிறானோ அதே மாதிரி தான் வலது பக்கத்தில் ஒரு கூட்டம் செம்மறியாடுகள்னு சொல்கிறார், இடது பக்கத்தில் வெள்ளாடுகளை போன்ற மனிதர்கள், செம்மறியாடுகளை போன்ற மனிதர்கள் வலது பக்கத்தில். அப்போ வலது பக்கத்தில் நிற்கிறவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொன்னார்.
அப்போ வலது பக்கத்தில் நிற்கிறவங்களாம் நீதிமான்கள்னு வசனம் சொல்லுது. நீதிமான்கள் எல்லாரும் சொன்னாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ வந்து எங்களை பார்க்க, நீங்கள் எப்போ பசியுள்ளவராக வந்தீங்க, நீங்கள் எப்போ தாகத்தோடு இருந்தீங்க, நீங்கள் எப்போ வியாதியோடு இருந்தீங்க, நாங்கள் எப்போ உங்களை பார்க்க வந்தோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் 40ஆம் வசனத்தில், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவருடைய பிள்ளைகள், அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவர் என் சகோதரர் என்று சொல்லப்படுகிற அவருடைய ஜனங்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம பசியாக இருக்கிறவங்களுக்கு தாகத்தை, பசிக்க ஆகாரம் கொடுத்து, தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தாகத்தை தீர்த்து, வியாதியாக இருக்கிறவங்கள கர்சனையோடு விசாரித்து, காவலில் இருக்கிறவங்கள விசாரித்து, வியாதியாக இருக்கிறவங்கள பார்த்து, இப்படி யாரெல்லாம் தேவன் விரும்புகிற வண்ணமாய் செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நீதியின் பாதையில் தான் நித்திய ஜீவன் இருக்குது. அந்த நீதியின் பாதையில் மரணம் என்பதே கிடையாது. நம்ம கடைசி அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே, 2ஆம் வருகைக்கு பின்பு ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்க்க அந்த நாளிலே நாம் நீதிமான்களாய் எழுந்திருக்கணும். இந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து நீதிமான்களாய் எழுந்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்து கொள்ளணும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். என் அன்பின் பரலோக பிதாவே, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லைன்னு சொன்னீங்கப்பா. நாங்கள் ஒவ்வொருத்தரும் நீதியின் பாதையில் நோவாவை போல நடந்து நீர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து, வேதத்தில் மத்தேயில நீ சொல்லப்பட்டபடியா அப்படிப்பட்ட நீதிமான்களாய் வாழ்ந்து, ஆண்டவரை கடைசி வரை உமக்கு துரோகம் பண்ணாமல் விசுவாசத்தில் நிலைத்து நின்று நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாங்க. கடைசியால மரணங்களுக்கு நாங்களும் எங்கள் குடும்பங்களும் தப்புவிக்கப்பட நீதியோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீரே எங்கள் நீதியாக இருக்கிறேன், நீரே எங்கள் மீட்பாக இருக்கிறேன். அந்த நீதியின் பாதையில் எங்களை நடத்தி ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.